கட்சி கூட்டம் தொடர்பாக ஆலோசனைகள் போடுவாங்க. வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே நடக்கும். பெண் நிர்வாகிகள் யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அவர் மட்டும் ஆர்டின் சிம்பல் போடுவார். மற்றவங்க தம்ஸ் அப் போட்டிருப்பாங்க. நல்ல கருத்துக்காக ஹார்டின் விடுறாருன்னு பார்த்தா குரூப்பில் ஹார்டின் விட்ட பெண் நிர்வாகிகளுக்கு தனியாக ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வெளியூரில் போராட்டத்துக்கு போன இடத்துல ஒரே ஹோட்டலில் ரூம் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்க அனுமதியே இல்லாமல் திடீர்னு நேரங்கெட்ட நேரத்தில் மற்றவங்க ரூமில் போய் கொஞ்சம் பேசணும்னு டார்ச்சர் கொடுத்துருக்காரு. கட்சிக்குள்ளே நடந்த இந்த பிரச்சனைகள் மதுரையில் தான் முதலாக வெளியில் வந்திருக்கு. கனிமொழி எம்பி மூலமாக தலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அரசியல் பொறாமையில் அப்படி சொல்கிறாங்கன்னு கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் எம்எல்ஏவா இப்போவே மக்கள் கொண்டாடுறதா சொல்கிறாங்களேன்னு கேட்டோம். ஆமாம், உண்மைதான். கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி வீட்டு பக்கத்திலேயே குனியமுத்தூர் ஏரியாவில் ஒரு வீடு பார்த்து கொடுத்தாரு. ஆனால் இந்த மாநில நிர்வாகி அந்த வீட்டில் தங்குறதே கிடையாது. லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோன்னு கூட இருக்கிறவங்களையும் கெடுத்து வச்சிருக்கான் புறம்போக்குன்னு ரொம்ப கோபமானாரு அந்த திமுக நிர்வாகி. என்னங்க மரியாதை இல்லாமல் பேசுறீங்கன்னு நாமளும் ஆறுதல் சொன்னோம். இந்த கட்சிக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, பதவி கிடைக்காம காத்திருக்காங்க. கோயம்புத்தூர் வேட்பாளர்னு வெளியூர்காரங்களை கொண்டு வந்து கொஞ்சம் இருந்த கட்சியையும் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னார்.